மத்திய அரசு வெளியிடும் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ராஜா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய தரவரிசை எல்லாத்திலையும் நம்பர் 1 ரேங்க் நம்ம தான். உலக அளவிலான விருதுகள் நெஞ்சை நிமிர்த்தி காலை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஜனவரி 5ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் லேப்டாப் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். ஒற்றுமையாக வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்டக்கூடாது. நாம் இருக்கும் வரை பாஜகவின் மதவெறி ஆட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுரை. எம்மதமும் சம்மதங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நலனுக்கு தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அண்டர்பல்ட் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்திற்கு இங்க இடம் கிடையாது. சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்ட இடைநிலை ஆசிரியர்கள். சாலையில் வந்து தர்ணாவில் ஈடுபட்ட ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது. இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறை அராஜக போக்குடன் கைது செய்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். 4.5 ஆண்டுகளாக ஆசிரியர்களை போராட விட்டு வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் பாசிச போக்கு வெட்கக்கேடானது என காட்டம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானதற்கு பிறகு 1,83,111 பேர் புதிதாக பெயர் சேர்க்க விண்ணப்பம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க மற்றும் திருத்த பணிகளுக்காக நாளை மறுநாள் சிறப்பு முகாம். சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் முகாம்கள் நடத்தப்படும் என அறிவிப்பு. கட்சிகள் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத அன்புமணி தன்னை எப்படி நீக்க முடியும்? பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கேள்வி. புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தில் தேவைப்பட்டால் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பரபரப்பு தகவல். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவுவதன் எதிரொலி. கேரள தமிழக எல்லைப் பகுதியான நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் சோதனை சாவடிகளில் அமைக்கப்படும் தீவிர கண்காணிப்பு. நூறு நாள் வேலை திட்டத்தை சிதைத்து புதைத்து விட்டனர். மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் குறைகளை பட்டியலிட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. அரசியலில் 1000 இருக்கும், வெளிப்படையாக எதுவும் சொல்ல முடியாது. ஓபிஎஸ் உடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். பொங்கலுக்கு முன்னால் 1000 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திட்டவட்டம். கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ், அர்ஜுனாவுக்கு சிபிஐ சம்மன். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வரும் 29ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. சென்னை திருவொற்றியூரில் தனியார் மருந்து ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிப்பு. மஞ்சள் நிற தண்ணீருடன் மருந்து நிறுவனத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான சாலையில் ராட்சத மரம் முறிந்து விபத்து. சாலையின் குறுக்கே விழுந்ததால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு.
புதுச்சேரி ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி கோதுமையுடன் கேழ்வரகு மாவு. முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி அருகே கிணறு வெட்டும் பணியின் போது சுற்றுவட்ட மண் திட்டு இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளுக்குள் சிக்கி 20 உயிரிழந்த பரிதாபம். புதுச்சேரியில் புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு குறைவான எண்ணிக்கையில் அனுமதி. கட்டுப்பாடுகள் விரைவில் வெளியாகும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. காஞ்சிபுரம் மாநகரின் நுழைவாயிலில் பாலாற்று மேம்பாலம் பகுதியில் சாலை சீரமைக்கும் பணி. சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. கோவையில் வீட்டின் பூட்டை திறந்து சுமார் 103 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10,000 ரொக்கம் கொள்ளை. பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 110 ரன்களுக்கு ஆளும். 42 ரன்கள் முன்னிலை பெற்று ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸ் தொடக்கம்.